இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா OnePlus Nord CE 5G மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். OnePlusலேருந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மொபைலாக 5G மொபைல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதாவது 20,000 ரூபா செக்மெண்ட்டில் ஒரு 5G மொபைல். ஸோ இந்த மொபைலுக்கு நேம் பார்த்தீங்கன்னா OnePlus Nord CE 5Gன்னு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதோட பேஸ் வேரியண்ட் பார்த்தோம்னா 21,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம இந்த ஃபோனை 20,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த ஃபோனில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, இது கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா, எல்லாத்தையும் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த ஃபோனோட டிஸ்பிளே, இதில் 6.43 இன்ச்சஸ்க்கான AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. இதில் 90 Hz சப்போர்ட் இருக்குது. ஸோ 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இந்த ஃபோன் வருது. இதில் ஓஎஸ்ன்னு பார்த்தோம்னா OxygenOS Android 11 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ப்ராசஸர் Qualcommோட Snapdragon 750G 5G Chipset கொடுத்துருக்காங்க. ஜிபியு பார்த்தோம்னா Adreno 619 ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் ரேம்னு பார்த்தோம்னா 6GB 8GB 12GBன்னு இருக்குது. இதில் 6GB வேரியண்ட் தான் பேஸ் வேரியண்ட்டாக இருக்குது. மெமரி ஆப்ஷனில் பார்த்தோம்னா 2 வேரியண்ட் கிடைக்குது. அதாவது 128GB 256GB. இது UFS 2.1 சப்போர்ட்டில் வருது. இதில் பேட்ரி 4500 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஃபோனில் வர்றப்பே பார்த்தோம்னா 30 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. இது மூலமாக இந்த ஃபோனை நம்மளால் 35 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஏற்ற முடியுன்றதை அவங்களோட கம்பெனியில் அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் கேமரான்னு பார்த்தோம்னா பேக்கில் 64 MPக்கான ப்ரைமரி கேமரா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக 8 MPக்கான ஒரு அல்ட்ராவைட், 2 MPக்கான ஒரு மோனோ கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் LED ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபோனை யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வரைக்கும் தான் அதிகபட்சம் எடுக்க முடியும். 1080 பார்த்தோம்னா 60 FPS வரைக்கும் எடுக்க முடியும். ஸ்லோ மோஷன் பார்த்தோம்னா 1080 பிக்சல்ஸில் 120 FPSும் 720 பிக்சலில் 240 FPS வரைக்கும் எடுக்க முடியும். டைம் லேப்ஸ் பார்த்தோம்னா 4K 30 FPS வரைக்கும் எடுக்கலாம். இந்த ஃபோனில் ஃபீச்சர்ஸ், அதாவது கேமரா ஃபீச்சர்ஸாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா நைட் ஸ்கேப், அல்ட்ரா ஷார்ட் HDR, போர்ட்ரைட், பனோராமா, ப்ரோ ஷாட் மோட், ஸ்மார்ட் சீன் ரெக்கக்னேஷன், அதுக்கப்புறம் ஃபில்டர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தோம்னா 16 MPக்கான Sony IMX471 கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் கேமரா வச்சு நம்மளால் அதிகபட்சம் 1080 பிக்சலில் 60 FPS வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியும். இந்த ஃபோனில் ஃபேஸ் அன்லாக், அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் NFC இருக்குது. அதனால் நம்மளால் ஈஸியாக பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோனோட சென்சார்ஸ், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து டிஸ்பிளேலேயே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது AMOLED பேனல், 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இந்த OnePlus ஃபோனில் மட்டும்தான் 3.5mm ஜாக் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இப்போ வந்த OnePlus 9க்கு அப்புறம் இந்த ஃபோனில் மட்டும்தான் 3.5mm ஜாக் இருக்குது. இதில் டைப் C, ஆனால் USB பார்த்தோம்னா 2.0 தான் கொடுத்துருக்காங்க. இதில் மெமரி கார்டு ஸ்லாட் கிடையாது. இதில் டியூவல் சிம் சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ வேல்யூம் கீ பார்த்தோம்னா லெஃப்ட்டில் இருக்குது, பவர் கீ பார்த்தோம்னா ரைட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோனில் வந்து ஸ்க்ரீன் நேவிகேஷன்ஸ் அதாவது கொடுத்துருக்காங்க. கெஸ்டர் நேவிகேஷன் சப்போர்ட் இருக்குது. ஃபோன் வர்ற பாக்ஸில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு சார்ஜர், ஒரு C டைப் கேபிள், அது மட்டும் இல்லாமல் ஃபோன் கேஸ், இந்த வாட்டி ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் அவங்க ஃபோன்லேயே அப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சிம் எஜெக்டர் டூல், அதுக்கப்புறம் பிராண்டட் ஸ்டிக்கர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் 2 வேரியண்ட் மட்டும் தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. 8GB 128GB ரேம் உள்ளதும் 12GB 256GB ரேம் உள்ளது மட்டும்தான் இந்த வாட்டி அவைலபிளாக இருக்குது. ஸோ 8GB 128GBயோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 25,000 rupees கிட்ட வருது. 12GB 256GBயோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 28,000 வருது. இப்போ நம்ம இதை வாங்கணும்னு நினச்சோம்னா HDFCயோட கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா 1000 rupees டிஸ்கவுண்ட்டும், அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக பார்த்தோம்னா ஒரு 1000 rupees டிஸ்கவுண்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது இனிஷியல் பேமெண்ட் ஆஃபர்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் நம்ம 8GB 128GB ரேம் வேரியண்ட்டை வந்து நம்ம 22,000 ரூபாய்க்கிட்ட வாங்க முடியும். அதாவது 2000லேருந்து 3000 வரைக்கும் சம்திங் சேஞ்சஸ் ஆகுது. அதனால் நம்ம இந்த ஃபோனை 22,000, அதே 6GB 128GB வந்துச்சுன்னா அதோடய ப்ரைஸ் 20,000 தான். ஸோ 20,000 rupeesக்கு OnePlusலேருந்து ஒரு ஃபோன் வர்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான் இந்த ஃபோனை பற்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி வீடியோ அப்டேட்ஸ் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.